அப்பா மரகதா, ரெண்டு பேரும் புனிதா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அத்த ஒண்ணு இல்ல அத்த, எங்க ரூம்ல கடிகாரம் ஓடல, அதான் புனிதா ரூம்ல மணி பார்க்கலான்னு வந்தோம். வல்லவராயா, அத்தை. என்ன உளர்ற? மணி பார்க்க வந்தியா? அண்ணே என்னென்ன பேசுறான்? இல்லம்மா, இது விளையாட்டுத்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு வளரிட்டு கிடக்குது புள்ள. என்ன வல்லவராயா நீ? அண்ணே ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. என்ன இல்லையே, ஒண்ணு இல்லையே. அண்ணே என்னென்ன காமிங்க, என்ன அது? இது இதுவா? இது சாவியா? சாவி. சாவி எங்க? அண்ணே புனிதா பீரோ சாவி அது நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? இல்ல மரகதா, அது இந்த தோட்டம் இல்ல, தோட்டத்துல அப்படியே உலவிட்டு இருந்தேன்னா அங்க இது கீழே கிடந்துச்சு, அதான் எடுத்து பார்த்தேன். பொதுவா நம்ம புனிதா தானே தினமும் அந்த அது என்னடா அது வாக்கிங் 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 போகும். ஒருவேளை அப்படி போகையில கீழே விழுந்திருக்கலாம். அதனால இதை எடுத்துக்கிட்டு வந்து இந்த அலமாரிக்கான புனிதாவோட சாவிதான் இதான்னு உறுதிப்படுத்திக்கலான்னு தான் கொண்டுட்டு வந்தேன். அது புனிதாவோட பீரோ சாவியா இருக்கவே இருக்காது. அவ அப்படிலாம் கவனக்குறைவா நடந்துக்கிற ஆளே கிடையாது. புனிதாவை பத்தி எனக்கு தெரியாதா அத்த? ஆனா எல்லா நேரத்திலும் நம்மளால கவனமா இருக்க முடியாதுல்ல, அதனால புனிதா கிட்ட அவளோட சாவியான கேட்கதான் வந்தோம். ஆனா வந்த இடத்துல புனிதா அங்க இல்ல. சரி வந்தது வந்துட்டோம், செக் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். திறந்துட்டா புனிதா சாவிதானே, இங்கே வச்சுட்டு போலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வல்லவா, அத்தை எனக்கு என் பொண்ண பத்தி நல்லா தெரியும். அவ ரொம்ப பொறுப்பானவ. இந்த மாதிரி விஷயத்துல அவ ரொம்ப கவனமா இருப்பா. அண்ணே ஒண்ணு பண்ணுங்க, அந்த சாவியை கொடுங்க. ஒருவேளை அது புனிதா வந்த உடனே அவகிட்ட அது சாவி எங்கேயாவது ஏதாவது தவறி வச்சுட்டாளான்னு கேக்குறேன். கொடுங்கண்ணே. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதாம்மா. நம்ம புனிதாவை பத்தி எனக்கு தெரியாதா? அது ரொம்ப உசாரா இருக்கும்ல. ஆனா இந்த சாவி கொத்து இந்த அலமாரிக்கு பொருந்தல. அப்போ இது இந்த அலமாரிக்கு அடுத்து இல்ல இல்லையா? அப்போ புனிதாவோடதும் இல்ல. ஆனா இது என்கிட்டயே இருக்கட்டும். நான் அப்படியே போய் ஒவ்வொருத்தர் அறையா கதவை தட்டி அவங்க தானே கேட்டுறேன், யாருதுன்னு பார்த்து கொடுத்துறமா. என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதுக்காக சொல்றேன், சரியா? வரவா? அப்பா அப்ப போயிட்டாங்க. உன்னை போய் என் கூட கூட்டு வந்தோம் பாரு இந்த வேலைக்கு. நல்ல பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த வந்த மாதிரி இருக்கடா. அப்பா இப்ப என்னப்பா பண்றது? என்னத்த பண்றது? புனிதாவுக்கு நாம கள்ளச்சாவிய போட்டு அவளோட அலமாரிய திறக்க முயற்சி பண்ணோங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ உசாராயிடுவாளேடா. அப்பா அப்பா, நான் வேணா புனிதா கிட்ட போய் சும்மா பிராங்க் பண்றதுக்காக வந்தோம்னு சொல்லிட்டு வரவா? சூப்பர்ரா சூப்பர்ரா, இதுக்கு தான் நீ கூடவே இருக்கணுங்கிறது. நீ போய் இத சொல்லுவ, அவ உன்னை நம்ப மாட்டா, நம்ம காரியம் உருப்படாம போயிடும். டேய், 1000 தான் எடுத்து சொன்னாலும் மரகதம் சும்மா இருக்க மாட்டாடா. அவ இந்த விஷயத்தை கண்டிப்பா போய் புனிதா கிட்ட உளரத்தான் போறா. விஷயம் எப்படியும் புனிதாவுக்கு தெரியத்தான் போகுது. அப்ப அவ என்ன செய்வா? யோசிக்கணும்டா, யோசிக்கணும். வா, நான் ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேறையல்ல இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணு. லொகேஷன் ஷேர் பண்ண
பிரதாப் வந்துட்டானா? இங்க பார்க்க வந்துட்டானா? சரி, வராது. ஹலோ பாலா டார்லிங். பிரதாப், எங்க இருக்க? உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நீ லொகேஷன் அனுப்பு. இங்கே என்ன பார்க்க வர? மலேசியால இருந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வீட்டுக்கு வர மாட்டேனா? பிரதாப், நான் உன்கிட்ட நிறைய பேசணும். நீயும் நானும் சேர்ந்து நிறைய பிளான்லாம் போட வேண்டியிருக்கு. நீ வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். உன்னை என் வீட்டுல இருக்கிறவங்க யாரும் பாத்திர கூடாது. நீ சொல்றத பார்த்தா விஷயம் பெருசா இருக்கும் போல இருக்கே. ஆமா பிரதாப், எல்லாமே நான் நேர்ல சொல்றேனே. பிரதாப், நான் இப்ப உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க போனா என்னோட பிளான சொல்றதுக்கு வசதியா இருக்கும். லொகேஷன் நான் உனக்கு அனுப்புறேன். நீ இப்பவே அங்க வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன். சரியா? ஓகே டார்லிங், சீக்கிரமா வா. போனை பக்கத்திலே வச்சுக்கோ. உனக்கு நான் மெசேஜ் அனுப்புறேன். நேர்ல பார்க்கலாம் பிரதாப். See you டா பிரதாப். நீ ஏன்கா இங்க வந்த? நீ எப்பக்கா வந்த? யாரு பாலா போன்ல? போன்ல என் ஃப்ரெண்டுக்கா. நீ காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசி நான் உன்னை இப்பதான் பாக்குறேன். என்னவா உன் ஃப்ரெண்டுக்கு? அது வந்து அவ வெளியூர் போயிருந்தா, இப்பதான் வந்திருக்கா. என்ன பாக்கணும்னு சொன்னா, அதான் போன்ல பேசிட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கே வர சொல்லு, இங்கேயே பேசுங்க. இல்லக்கா, அவ ஏதோ நிறைய பேசணுமா, கொஞ்சம் பிரைவசியா பேசணுமா. அதனாலதான் வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலான்னு சொல்லிருக்கேன். அதான் போயிட்டு இருக்கேன். ஓ, அப்ப சரி. அப்பா, தப்புச்ச. இனிமே இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். போன்ல பிரதாப்னு பேசிட்டு இருந்தா, ஆனா ஏதோ பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்றா. காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கும், நான் ஏதாவது தப்பா நினைச்சுப்பேன்னு சொல்ல கூச்சப்படுறா போல இருக்கு. புனிதா, உன் பீரோ சாவி எங்கம்மா? என்கிட்டதாமா இருக்கு, வேணுமா? இல்ல எனக்கு வேண்டாம். நீ பத்திரமா வச்சிருக்கியான்னு பாத்துக்கோ. சரிம்மா. ஏதோ பத்திரமாதாமா இருக்கு. அதான பார்த்தேன். நான் நாச்சிமுத்து அண்ணன் கிட்ட சொன்னேன்.